நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னா கறிவேப்பிலைய வச்சு சத்தான பொடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் இதுல 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வருங்க. கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் பொறுமையா வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ இதைய பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்ததை வறுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்துக்கு பதிலா வெள்ளை உளுந்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்க விருப்பம்தான். கருப்பு உளுந்துல நிறைய சத்து இருக்கு, அதனால நான் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்றேன். இதையும் கலர் லைட்டா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஆயில் இல்லாம ட்ரையா வறுத்தாதான் மாசக்கணக்குல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். வறுக்கிறப்பவே ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுச்சு. கருகாம பாத்துக்கணும். இதையும் ஏற்கனவே கடலை பருப்பு வறுத்து போட்ட பிளேட்லயே கருப்பு உளுந்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கடலை பருப்பும் கருப்பு உளுந்து பருப்பும் வறுத்தாச்சு. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் ஏற்கனவே வறுத்து போட்டு வச்ச கடலைப்பருப்பு கருப்புளுந்து பிளேட்லயே போட்டுடலாம். அடுத்தது வரமிளகா 11 எடுத்துக்கணும். அதையும் வறுத்துக்கோங்க. கருகாம வறுத்துக்கணும். சீக்கிரமா வறுபட்டுரும். அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. வறுபட்டுருச்சு. இதையும் ஏற்கனவே வறுத்து போட்டு வச்ச பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலைய சேர்த்துடலாம். 3 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் கருவேப்பிலைய நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து தான் வச்சிருக்கேன். கருவேப்பிலைய ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, ஏன்னா ட்ரை பண்ணி சேர்க்கறதுனால சீக்கிரம் வறுபட்டுரும். கருவேப்பிலையில ரொம்ப சத்துக்கள் இருக்கு, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால நம்ம சமையல்ல கருவேப்பிலைய அதிகமா யூஸ் பண்ணி தான் சமைக்கிறோம். ஆனா கருவேப்பிலைய தாளிக்கிறதுல யூஸ் பண்றதுனால சாப்பிட்றப்ப எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்றோம், கருவேப்பிலைய சாப்பிட்றதே இல்லை. அதனால நம்ம கருவேப்பிலைய வச்சு சட்னியாவோ பொடி செஞ்சோ சாப்பிட்டோம்னா அதோட சத்து கரெக்டான அளவுல ரெகுலரா கிடைச்சிரும். ஸ்கின் ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பிலை. இம்யூனிட்டி அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம இதுல அயன் சத்தும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன் இருக்கு இதுல. கண்டிப்பா கருவேப்பிலை பொடியை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இப்ப இதைய பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ண தேவையில்லை. சூடான கடாயை வச்சுட்டு அதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சீ சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்க கல் உப்பு, தூள் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. உப்பு ஏன் வறுக்கிறோம்னா அதுல இருக்கிற ஈரத்தன்மை போகணும். 1 மினிட் வறுத்தா போதும், அப்பதான் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாள் வரும். வறுபட்டுருச்சு. உப்பையும் ஏற்கனவே வறுத்து போட்டு வச்ச பிளேட்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கடைசியா இதுல பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரு நல்லா ட்ரையா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா பொறுமையா மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, நல்ல பொடியாவோ இல்லைன்னா தருதருனோ அரைச்சி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை எல்லாரும் சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடாம இருக்க மாட்டீங்க. நிறைய நோய் வராம தடுக்குது. டயபெட்டிக் இருக்கவங்க கருவேப்பிலை பொடி சாப்பிட்றப்ப சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல் பண்ணுது. கருவேப்பிலையில விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. வயிறு சம்பந்தமான பிரச்சனையை சரி செய்து. கருவேப்பிலையில பேசிக்காவே ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால தொற்றுக்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்குது. கருவேப்பிலையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்னால மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் போன்ற நோய் வராம தடுக்குது. கறிவேப்பிலையை தினமும் சாப்பிடணுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க ஜூஸாவோ பொடியாவோ வெறும் இலையாவோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க.
நான் நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டேன். இதை ஒரு பவுல்ல போட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறின பிறகு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பொடி ஆறிடுச்சு. நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல இல்லைன்னா கிளாஸ் பாட்டில்ல போட்டுக்கலாம். நான் கிளாஸ் பாட்டில்ல தான் போடுறேன். எல்லாத்தையும் ட்ரையா வறுத்து அரைச்சதுனால 3 months வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அவ்வளவுதான், கருவேப்பிலை பொடி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சான்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.